ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரால் 2.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி 5லேருந்து 6 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை கல்லில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டு நான் கல்லில் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு ஆடிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நான் ஒரு சின்ன சைஸ் ஒரு தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டோன்னா அது அரைப்படுறது ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ தேங்காய் ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுன்னு நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு ஆடினதுக்கப்புறமா நம்ம கையால் ஒரு கை அளவுக்கு சாதம், இது மதியம் வச்ச சாதம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஆனால் ரொம்ப பழைய சாதம் மட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாது. தேவைப்பட்டால் நீங்கள் அப்போதைக்கு வச்சு ஆற வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வலுவலுன்னு அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக இது புளிச்சிருக்கு. 1/2 டப்பா அளவுக்கு நம்ம மாவு வச்சோம். இப்போ 3/4 டப்பாவுக்கு மேலே வரைக்கும் வந்துருச்சு. இது நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ ஆப்பக்கல் சூடாயிருச்சு. இதில் 1 கரண்டிலேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும். இதுக்கு அதே மாதிரி நிறைய எண்ணெயும் பிடிக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதே மாதிரி இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா சாஃப்டான ஆப்பம் கிடைக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கூட நம்ம வடைக்கறி, கார சட்னி, பூண்டு சட்னி அந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் எனக்கு ஆப்பத்து கூட தேங்காய் பால் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.